இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் வந்து கிஷ்கிந்தாபுரி. இந்த படம் வந்து இப்போது 2025 ஒரு தெலுங்கு ஹாரர் ஃபிலிமாக ரிலீஸ் ஆகிருக்கு. மூவி ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஆக்சுவலாக இந்த படத்தோட லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஆரம்பத்தில் வந்து ஒரு ரேடியோ ஸ்டேஷன் காட்டுறாங்க. அங்கே ஒரு 5-6 பேர் இருக்காங்க. அங்கே சில அமானுஷ்ய விஷயங்கள்லாம் நடக்குது. அவங்க இறந்தும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் யாருமே போகிறதில்ல. போனவங்க யாரும் அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ளே போனவங்க யாரும் வெளியில் உயிரோடு வந்ததே கிடையாதுன்னு சொல்லி, அங்கே ஒரு பேய் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி அந்த ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயின் அவங்க வந்து ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க, கோஸ்ட் வாக்கிங் டூர். கோஸ்ட்டை வந்து நாங்கள் காட்டுவோம், எங்கள் கூட நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் கோஸ்ட் இருக்க இதை வந்து கோஸ்ட்டை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சில பேரை கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் இவங்க எல்லாமே வந்து இவங்களே செட் பண்ணி தான் வந்து இது பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 11 பேர் வந்து அங்கே பார்க்கணுன்னு சொல்லி இது பண்ணுறப்போ எப்போவுமே இவங்க தான் கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க. இந்த முறை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், நீங்கள் செலக்ட் பண்ணுற இடத்த வந்து எங்கள் டீம் கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொல்லி அந்த கம்பெனியோட ஓனர் சொல்கிறாரு. ஸ்வர்ண மாயா ரேடியோ ஸ்டேஷன் சொல்லி ஒரு ரேடியோ ஸ்டேஷனை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அங்கே போகிறாங்க. ஆனால் இவங்க வந்து ஹீரோயின் கூட கேட்குறாங்க, நம்ம எப்போவுமே செட் பண்ணி இது பண்ணிடுவோம், இந்த இடம் எப்படி அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஹீரோ போகிறாங்க. அப்போது அங்கே போகிறப்போ வெளியில் டோர்லேயே சில மந்திரிச்ச இது கட்டி எல்லாமே இது பண்ணி பூஜை பண்ணி வச்சுருந்த மாதிரி இருக்குது. அதை உடச்சிட்டு இவங்க உள்ளே போகிறாங்க. சில விஷயங்கள் அமானுஷ்யமாக நடக்குது. அப்போ அங்கே வந்து இவங்க உள்ளே போயிட்டு வெளியில் வந்துடுறாங்க. ஒவ்வொருத்தராக இறந்துக்கிட்டே வராங்க. இது என்ன எதுன்னு ஹீரோ தேடாங்க, யாரையும் சாகவிடக்கூடாது அப்படின்றது ஒவ்வொருத்தராக யார் யார் உள்ளே ஃபஸ்ட்டு உள்ளே போகிறாங்களோ அவங்க தான் வருஷப்படியாக இறந்துக்கிட்டே வராங்க. ஸோ அடுத்தடுத்து காப்பாற்றணும் முயற்சி பண்ணுறாரு, இறந்துக்கிட்டே வராங்க. அப்போ அந்த ஊரில் போய் விசாரிக்கிறப்போ ரேடியோ ஸ்டேஷனை பற்றி சொல்கிறாங்க. இது ஏன் இப்படி நடக்குது, இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மங்கள் என்ன, இதை வந்து எப்படி அவங்க இதுலேருந்து தப்பிச்சாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட லைன். வழக்கமான ஒரு ஹாரர் படம் தான் இது. படம் ரொம்ப த்ரில்லிங் அந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நார்மலாக ஆரம்பித்தப்போ வந்து ரொம்ப சீரியஸாக தான் போச்சு. பேய் வர அந்த ஜம்ப்ஸ்கேரு எஃபெக்ட்ஸ், அந்த ஜம்ப்ஸ்கேர் சீன்ஸ் அந்த மாதிரி ரொம்ப எஃபெக்டிவாக அந்த படம் இல்லை. ஒரு நார்மலான ஒரு படமாக தான் இருந்துச்சு. பட் இந்த படத்தில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னா, கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்னோட சில அன்எக்ஸ்பெக்டடான சீக்வன்ஸ், அன்எக்ஸ்பெக்டட் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. சாண்டி நடிச்சிருக்காரு. சாண்டி வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. கொடுக்கப்பட்ட எல்லாருமே வந்து அவங்கவுங்க ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃப்ளாஷ்பேக் சீனாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு சின்ன சின்ன ஒரு ட்விஸ்ட், அன்எக்ஸ்பெக்டடான சில விஷயங்கள் இருக்குது. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பாருங்கள். இந்த படம் இப்போ ஓடிடிலே வந்து தமிழ்லேயே வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம் தான். அடல்ட் கண்டெலாம் எதுவுமே கிடையாது. படம் வந்து போர் அடிக்கலை. 2 hours தான் ரன்னிங் டைம் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் வந்து 5/2 2.75 கொடுக்கலாம். மீண்டும் இன்னொரு ரிவ்யூவில் பார்க்கலாம். பாய்.